முடக்குவாதம் ருமட்டாய்டு ஆர்த்ரைட்டிஸ் சொல்லக்கூடியது. இது ஒரு ஆட்டோமைன் டிசீஸ், அதாவது உடம்பு தன்னைத்தானே அழிச்சிக்கக்கூடிய ஒரு தன்மை இருக்கக்கூடிய நோய். வணக்கம், நான் சித்த மருத்துவர் டாக்டர் கௌஷிக் மோகன். இது ஜெனடிக் ஃபேக்டர், ஒரு சில மருந்துகள், இன்னும் பல காரணத்தால் கூட இது ஏற்படலாம். ஆனால் இந்த ரீசன்ட் ஸ்டடியில் நம்ம சாப்பிடக்கூடிய ஒரு சில உணவுனால நம்ம குடல கெட்ட பாக்டீரியா அதிகமாக உற்பத்தி ஆகுது. அதனால நம்ம இன்ஃப்ளமேஷன் மார்க்கர்ஸ் உடம்புல அதிகமாகிறதுனால இந்த ருமட்டாய்டு வருதுன்னு கண்டுபிடிச்சிருக்காங்க. இதற்காக சித்த மருத்துவத்தில் சித்தர்கள் அப்போவே குறிப்பிட்டிருக்குது என்னன்னா, கட் டீடாக்சிஃபிகேஷன், அதாவது குடலை சுத்தம் பண்ணாலே இது பாதி நோய் சரி பண்ண முடியும்னு சொல்லியிருக்காங்க. அதுக்காக ஒரு சில கழிச்சல் மருந்துகளும் கொடுத்துருக்காங்க. அதை நீங்கள் எடுக்கும்போது பர்கேஷன் ட்ரீட்மெண்ட் எடுக்கும்போது உங்களுக்கு ருமட்டாய்டு ஃபேக்டர் நல்லாவே குறையும், அந்த முடக்குவாதம் வரக்கூடிய சிரமங்களும் குறையும். கட் டீடாக்சிஃபிகேஷனுக்காக சித்த மருத்துவத்தில் கழிச்சலுக்கு என்ன மருந்து எடுக்கும், கூட மாத்திரையும் லேகிய வகைகளும் மெழுகு, பருப்பும், செந்தூரம் இதெல்லாம் என்ன பயன்படுத்தினா இது சரியாகிறதும் குறிப்பிட்டிருக்காங்க. நீங்கள் கரெக்டான பத்தியமும் சித்த மருத்துவத்தை கரெக்டாக நீங்கள் ஃபாலோ பண்ணிட்டு வந்தாலே போதுமானது. இந்த ருமட்டாய்டு ஆர்த்ரைட்டிஸ்லேருந்து நீங்கள் கம்ப்ளீட்டாக வெளியே வந்துடலாம்.